இன்னைக்கு நம்ம பாகற்காய் புளி தொக்கு செய்ய போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது காஞ்சதுக்கு அப்புறமா இந்த பாகற்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு ஒரு பக்கம் வேகட்டும். திரும்பவும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. டோட்டலாக 10 மினிட்ஸ் இது குக் ஆனால் போதும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் கடுகு, நான் எண்ணெய் கொஞ்சம் பத்தலை, அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். இதை மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் போதும். இப்போ 1 நிமிஷம் தான் ஆயிருக்கு. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கணும். இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு 2 நிமிஷம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஒரு 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் வறுத்துருச்சு அப்படின்னா அந்த மசாலா ஸ்மெல் வராது. எனக்கு கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு நீங்கள் 4-5 டேஸ் நல்லா வச்சு சாப்பிடலாம். இப்போ இந்த பாகக்காயும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம கட்டியாக கரைச்சி வச்சுருந்த புளி 1 கப் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. ஆகும்போது ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் வற்றணும். ஸோ அதனால் இப்போவே உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வெல்லம் நான் உடச்சி வச்சுருந்தேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். சேர்த்து வச்சு இன்னொரு 5 நிமிஷம் இது குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எண்ணெய் மிதக்கும். கொஞ்சம் புளியெல்லாம் சுண்டி இருக்கும். ஸோ திரும்பவும் நீங்கள் கிளறி விட்டுட்டு அதை அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பாகக்காய் புளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தோசை, சப்பாத்தி, இட்லி எதுக்கு வேணாலும் சைட் டிஷ் பண்ணிக்கலாம். முக்கியமாக ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். 4-5 டேஸ் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.